பெங்களூர் பக்கம் போனீங்கன்னா கண்டிப்பா இந்த தோசையை சாப்பிடாம வர மாட்டீங்க. தோசை நல்லா கிறிஸ்பியா உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங்கோ சட்னியோட சாப்பிடும்போது வேற லெவல்ல இருக்கும். கர்நாடகா ஃபேமஸ் முல்பாகல் தோசை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு 1 கப் இட்லி அரிசி, 1/4 கப் உளுந்து, 1/4 கப் அவல், 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு 2ல இருந்து 3 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. நல்லா ஊறின அப்புறமா தண்ணி ஃபில்டர் பண்ணிட்டு ஜார்ல சேர்த்துட்டு நல்லா நைஸா தோசை மாவு பதத்துக்கு அரைச்சிக்கணும். இப்போ இது ஒரு பவுல்ல மாத்திட்டு இதோட 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 8 மணி நேரம் விட்டீங்கன்னா நல்லா புளிச்சு வந்துடும். இப்போ தோசை ஊத்துறதுக்கு முன்னாடி ஒரு மசாலா செஞ்சிடலாம். அதுக்கு பேன்ல எண்ணெய் ஊத்திட்டு 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு ஒரு வெங்காயம் இந்த மாதிரி நீட்டா கட் பண்ணிட்டு இதோட 3 பச்சை மிளகாயும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதுல ஒரு 1/4 கப் தண்ணி சேர்த்துட்டு இதோட ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு வேக வச்ச 2 உருளைக்கிழங்கும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஃபைனலா கொஞ்சமா துருவன தேங்காய் சேர்த்து மிக்ஸ் பண்ணீங்கன்னா மசாலா ரெடி. இப்போ தோசைக்கல் சூடானதும் மாவு ஊத்திட்டு நல்லா நைஸா அழகா இந்த மாதிரி தேய்ச்சிட்டு இதுக்கு மேல நிறைய பொடி சேர்த்துக்கோங்க. அதுக்கு மேல நெய்யும் நிறைய சேர்த்துக்கணும். அப்பதான் முல்பாகல் தோசைன்னு நம்புவாங்க. இதுக்கு மேல ரெடி பண்ணி வச்ச உருளைக்கிழங்கு மசாலாவும் பொடியும் சேர்த்துட்டு தோசை நல்லா வெந்து எடுத்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியா சூப்பரா இருக்கும். இதுக்கு தேங்காய் சட்னி இல்லைன்னா சாம்பார் எது வேணாலும் தொட்டு சாப்பிடலாம். யாரெல்லாம் இந்த தோசையை ட்ரை பண்ணிருக்கீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. இல்லைன்னா நீங்களே இந்த தோசையை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க.